நம்முடைய வீட்டையே கோவில் போல சுத்தமாக வைத்திருந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கடவுளின் படங்கள் வைத்திருக்கக்கூடிய பூஜை அறையை நம்ம எந்த அளவிற்கு நன்றாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு இறைவனின் அருள் நமது வீடு முழுவதும் நிறைந்திருக்கும். நம்முடைய பூஜை அறையில் என்ன சுவாமி படங்கள் வைத்திருக்க வேண்டும், எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுள் எங்கும் நீக்கமற்று நிறைந்திருக்கார் என்றாலுமே கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு என்று ஒரு சக்தி இருக்குது. அதே போல தான் நம்முடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கும் சக்தி இருக்குது. பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை கண்மூடி வணங்கினார் நம்முடைய மனதில் ஒரு நிம்மதி குடியேறும். அதை அனைவரும் உணர்ந்திருப்பாங்க. நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டு பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரத்தின்படி அமைத்தால்தான் வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தனி வீடாக இருந்தாலும் சரி, அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி, பூஜை அறையில் வைக்கக்கூடிய சுவாமி படங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருப்பது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நாம் தினமுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபமேற்றி வழிபட்டு வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. பூஜை அறையில் முழு முதல் கடவுளான விநாயக பெருமானுடைய படம், அது மட்டும் இல்லாமல் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகர், ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன், அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான், பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர், தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, பால திரிபுர சுந்தரி மற்றும் லலிதாம்பாள் போன்ற படங்கள் இருக்க வேண்டும். கல்வி ஞானத்துக்கு அதிபதியாக சரஸ்வதி மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும். குலம் காக்கும் குலதெய்வ படம் இருக்க வேண்டும். அது உக்கிரகமாக இருந்தாலும் நிச்சயமாக இருக்க வேண்டும். நம்முடைய பூஜை அறையில் நாம் இது போல வைத்து வழிபட்டு வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக படங்கள் வைத்தாலுமே தெய்வ திருவுருங்களை வைத்து நாம் நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக குறைந்த எண்ணிக்கையோடு படங்களை வைத்து வழிபடுவது இன்னும் நிறைய சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நாம் சாமி படங்களை கிழக்கு பார்த்து மாட்டி வைத்து கொள்வது நல்லது. எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தையுமே பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம். அதே நேரத்தில் உக்கிர தெய்வங்களாக மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட வேண்டும். நம்முடைய பூஜை அறையில் இது போல வைத்து வழிபடுவதன் மூலம் கட்டாயம் நம்முடைய பூஜை அறையில் தீபமானது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி எரியும் வகையில் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் சூரியன் உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் நாம் ஒரு நாளைக்கு 2 முறை பூஜை செய்வது நல்லது. அப்படி இல்லாவிட்டால் நாம் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாம். பூஜை அறையில் தெய்வங்களுக்கு சிறிய அளவில் நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை அறையில் வலம்புரி சங்கு சாலகிராமம் வைத்து வழிபடலாம். நம்முடைய வீட்டில் சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகும். பூஜையின் பொழுது தீபாராதனை காட்டி தெரிந்த சுவாமி படங்களை நாம் பாடி வழிபட வேண்டும். மந்திரங்கள் உச்சரிப்பது சக்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஒவ்வொரு நாள் பூஜையின் பொழுதும் சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அடுத்த நாள் அதை கூரையில் ஊற்றிவிட வேண்டும். இப்படி செய்வதால் துர்சக்திகள் நம்முடைய வீட்டை அண்டாது. வீட்டு பூஜை செய்யும் பொழுது வாசனை சாம்பிராணிகள், ஊதுபத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை தொடங்குவது நல்லது. பூஜையின் போது மணியோசை எழுப்புவது கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்கு சமம். மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்திகளை வீட்டில் நிலவ செய்யும் வல்லமை கொண்டது. தினமுமே மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களுடைய வீட்டில் தெய்வ கலாச்சாரம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் என்பது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிலரது வீடுகளில் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் பூஜை அறை இருக்கும். பூஜை நடைபெறாத நேரங்களில் அந்த அறையை திரையிட்டு மறைத்து விட வேண்டும். பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை பூஜை அறையிலேயே வைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாது. பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை வைக்கக்கூடாது. சனி பகவானுக்கு வீட்டில் எள்விளக்கு ஏற்றக்கூடாது. அதே போல் எலுமிச்சை தீபமும் பூஜை அறையில் ஏற்றக்கூடாது. எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. இரும்பு யமனுக்கு உரியது. வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மண்ணாலான பூஜை பாத்திரங்களை நாம் பயன்படுத்தலாம். செவ்வாய், வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் பூஜை அறையை துடைக்க வேணும். அமாவாசை, பௌர்ணமி, வருடப்பிறப்பு போன்ற
நாட்களில் நாம் முதல் நாளும் சுத்தம் செய்வது சிறப்பானது. சுவாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை நம்ம வைக்கக்கூடாது. முல்லை, மல்லிகை, ரோஜா, மரிக்கொழுந்து போன்ற வாசனையான பூக்களை வைத்து வணங்க நம்முடைய வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். இதுபோல் பூஜை அறையில் நம்ம பூஜை செய்வது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. பூஜை அறையில் நாம் தீபம் ஏற்றும் பொழுது நாம் கடவுளுக்கு உகந்த மந்திரங்களை உச்சரித்து தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. நம்முடைய வழிபாட்டில் இறைவனுக்கு என்று சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு பொருட்களுமே அந்த இறைவனை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது என சொல்லலாம். இறைவனுக்கு பிடித்தமான வாசனை உள்ள பொருட்களை வழிபாட்டில் வைக்க வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. அந்த வரிசையில் இறை வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான சில பொருட்களோடு இந்த ஒரு பொருளை சேர்த்து வைக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதலுடைய சக்தி அதிகப்படுத்துகிறது. குறிப்பிட்ட இந்த ஒரு பொருள் நம்முடைய வேண்டுதலை உள்வாங்கி அந்த வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் பிரபஞ்சத்தை விரைவாக அடைந்து அதற்கான ஒரு பலனை பெற்றுத்தரும் என்று நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு பொருள் தான் குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவை முறைப்படி நம்முடைய வழிபாட்டில் எப்படி பயன்படுத்த போகிறோம்? இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கும் குங்குமத்திற்கு எவ்வளவு அதிக ஆற்றல் இருக்கிறதோ அதே மகத்துவம் இந்த குங்குமப்பூவிற்கு உண்டு என்று சொன்னால் அது பொய்யாகாது. இந்த குங்குமப்பூவானது கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள்தான். சிறிதளவு வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்துக்கொள்ளுங்கள். வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் போதும். ஒரு சிறிய பித்தளை சொம்பில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் துளசி இலை, அருகம்புல், சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து அத்தோடு 2 குங்குமப்பூக்களை சேர்த்து உங்களது வழிபாட்டை தொடங்குங்கள். அந்த சொம்பின் வாய்ப்பகுதியில் உங்களது உள்ளங்கையை வைத்துக்கொண்டு குறைகளை இறைவனிடம் வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் கட்டாயம் இறைவனுடைய செவிகளுக்கு விரைவாக சென்றடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வேண்டுதல்களை வைத்த பின்பு அந்த தண்ணீரை சிறிதளவு தீர்த்தமாக பருகலாம். மீதமுள்ள தண்ணீரை செடிகளில் சேர்த்து விடுங்கள். நம்பிக்கையோடு இந்த முறைப்படி தொடர்ந்து 11 வார சனிக்கிழமைகளில் நீங்கள் செய்து வாருங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் மட்டும் கட்டாயம் நிறைவேறும். நீங்கள் இறைவனுடன் வைத்த வேண்டுதல்கள் நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேறும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை செஞ்சு வாருங்க. நம்முடைய வேண்டுதல்கள் மட்டும்தான் நிறைவேற்றி தருவதில்லை, மற்றவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வேண்டிய உடனே நடந்து விடுகிறது என்ற எண்ணத்தோடு எப்பொழுதும் இறை வழிபாட்டை செய்யக்கூடாது. யாருக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு நன்றாக தெரியும். கட்டாயம் முழு மனதோடு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. முடிந்தவரை இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து வழிபட்டு வருவதன் மூலம் வீட்டில் தெய்வ கலாச்சாரம் நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபமேற்றி இறை வழிபாட்டை செய்வது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பூஜை அறையில் இறைவனை வழிபட்டாலும் கூட வீட்டில் சரியான இடத்துல தான் பூஜை அறையை அமைத்திருக்கிறோமோ என்பது, முறைப்படி பூஜைகள் செய்கிறோமோ என்பது மிகவும் முக்கியம். வீடானது கிழக்கு தாழ்ந்து தெற்கு மேற்கு உயர்ந்து இருக்க வேண்டும். அறிவியல் பூர்வமாக நம்முடைய ஊரில் காற்றோட்ட திசையானது கிழக்கு மற்றும் வடக்கில் இருந்து வீசும். இதனால் கிழக்கு மற்றும் வடக்கில் இருந்து வீட்டுக்குள் நுழைந்து தெற்கு மற்றும் மேற்கு வழியாக வெளியேறும். இந்த காற்றோட்ட திசை மாறினால் வீட்டில் வசிப்பவர்களுக்கு நோய்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றோட்டத்தின் தகுந்த மாதிரி தான் நம்ம வீடுகளை அமைப்பது ரொம்பவும் நல்லது. வீடானது கிழக்கு தாழ்ந்து இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. நாம் வசிக்கும் இல்லங்களில் ஈசான மூலையில் பூஜை அறை இருப்பது இன்னும் சிறப்பு. பூஜை அறையானது கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ இருந்தால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். மாலையில் விளக்கு ஏற்றி பழங்கள் படைப்பது சிறப்பு. பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகமானது குடும்ப தலைவருடைய கட்டை விரல் அளவுக்கு தான் இருக்க வேண்டும். அதைவிட பெரிய சிலைகளை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவது நல்லதற்கல்ல. ஏனெனில் இந்த விக்கிரகத்தின் சக்தி உங்களுடைய குடும்பத்தில் வசிப்பவர்களால் தாங்க முடியாது என சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.